விரதம் இருந்து கோவிலுக்கு போனா கோவிலுக்கு போயிட்டு வந்ததுமே நான்வெஜ் எடுத்து அந்த விரதத்தை முடிக்கணும்னு சொல்லுவாங்க. எல்லா ஊர் சைட்லயும் இந்த பழக்கம் இருக்கான்னு தெரியல. எங்க ஊர் சைட்ல எல்லாம் இந்த மாதிரி தான் பழக்கம். உங்க ஊர் சைட்லயும் இந்த மாதிரி பழக்கம் இருக்கான்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நாங்க திருச்செந்தூர் போய் மொட்டை போட்டுட்டு முந்தா நாள் மத்தியானமே வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுமே ரொம்ப டயர்டா இருந்தது. 3 நாளா டிராவல் பண்ணி போனது. ஸோ நேற்று ஃபுல்லா நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன். லஞ்ச் எல்லாம் ரொம்ப சிம்பிளா போட்டுட்டேன். இன்னைக்கு தான் நான்வெஜ் ஏதாவது புழங்கணுமேன்னு சொல்லிட்டு காலையிலே மீன் வாங்கிட்டேன். மீன்னா தான் நக்ஷுக்குட்டியுமே கொஞ்சம் சாப்பிடுவா. அதனால மோஸ்ட்லி நான் மீன் தான் எடுப்பேன். ஷீலா மீனும் சங்கரா மீனும் தான் வாங்கினேன். எப்போ பார்த்தாலும் தெருவில் சங்கரா மீன் வித்துட்டே வருவாங்க. நான் ஒரு நாள் கூட வாங்கினதே இல்லை. சரி இன்னைக்கு எப்படித்தான் இருக்குன்னு பார்க்கலாமேன்னு வாங்கினேன். பார்த்தா ரொம்ப முள்ளா இருந்தது. பாப்பாவுக்கு எடுத்து ஊட்டுறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். கோவிலில் அர்ச்சனை பண்ணி உடைச்ச தேங்காய் ஒரு 3 காய் வரைக்குமே இருந்தது. டிராவலிங்ல கொண்டு வந்ததுலேயே அந்த தேங்காயோட நேரம் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. சரி இதுக்கு மேலே அதை வந்து வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தேங்காய் மிட்டாயா செஞ்சு வச்சுட்டேன். இது ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ஒரு 10 நாள் வரைக்குமே கெட்டு போகாது. இந்த தேங்காய் மிட்டாய் ரெசிபி தேவைப்படுறவங்களுக்கு லிங்க் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க.